சுந்தர்வன் என்ற மகிழ்ச்சியான கிராமத்தில் சிறிய மீனாவும் அவளுடைய சகோதரர் சிந்துவும் தங்கள் அண்ணம்மாவுடன் மாமரங்கள் நிறைந்த பெரிய தோட்டத்தைக் கொண்ட ஒரு வசதியான வீட்டில் வசித்து வந்தனர். மீனா ஆர்வமும் கருணையும் கொண்ட 7 வயது சிறுமி, மரங்களில் ஏறுவதையும் கேள்விகளைக் கேட்பதையும் விரும்புகிறாள். சிந்து அவளுடைய சிறிய சகோதரர், வயது 5, எப்போதும் பசியுடன் குறும்புத்தனம் நிறைந்தவர். அண்ணம்மா அவர்களின் ஞானமான மற்றும் அன்பான பாட்டி. ராமு என்ற கிளி ஒரு ரகசியத்துடன் பேசும் பறவை. ஒரு கோடை நாளில் மாம்பழங்கள் பொன்னிறமாகவும் தாகமாகவும் மாறியபோது அண்ணம்மா அவர்களிடம் ஒரு கதையைச் சொன்னார். இந்த தோட்டத்தில் ஒரு சிறப்பு மாம்பழம் இருக்கிறது. மேஜிக் மாம்பழம். அது 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே வளரும். இதை யார் சாப்பிட்டாலும் ஒரு ஆசையை நிறைவேற்ற முடியும். சிந்துவின் கண்கள் லட்டு போல வட்டமாக மாறியது. நான் 500 லட்டுகளை விரும்பலாமா? மீனா சிரித்தாள், ஆனால் ஆர்வமாக இருந்தாள். அவள் அதை எப்படி கண்டுபிடிப்பது? அண்ணம்மா சிரித்துக்கொண்டே கிசுகிசுத்தாள். சூரிய அஸ்தமனத்தில் மந்திர மாம்பழம் ஒளிரும். பேசும் கிளி அதை பாதுகாக்கிறது. அன்று மாலை வானம் ஆரஞ்சு நிறமாக மாறியபோது மீனாவும் சிந்துவும் தோட்டத்திற்குள் நுழைந்தனர். திடீரென்று அவர்கள் அதை பார்த்தார்கள். மிக உயரமான மரத்தில் மங்கலாக ஒளிரும் ஒரு மாம்பழம். அதன் அருகில் பச்சை இறகுகள் மற்றும் பளபளப்பான அலகுடன் ராமு என்ற கிளி இருந்தது. ராமு, மாய மாம்பழத்தை நெருங்க யாருக்கு துணிச்சல் என்று சத்தமிட்டாள். சிந்து மீனாவின் பின்னால் ஒளிந்து கொண்டாள். மீனா தைரியமாக முன்னோக்கி வந்தாள். நான் மீனா. நாங்கள் அதை திருட விரும்பவில்லை. அனைவருக்கும் உதவும் ஒரு விருப்பத்தை நாங்கள் செய்ய விரும்புகிறோம். ராமு தலையை சாய்த்தார். மரம், நீங்கள் என்ன விரும்புவீர்கள்? மீனா கடுமையாக யோசித்து, கிராமத்தில் உள்ள ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு நாளும் சுவையான உணவை சாப்பிட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். மாம்பழம் பிரகாசமாக மின்னியது. ராமு மகிழ்ச்சியுடன் சிலிர்த்தார். மரம் ஒரு அன்பான ஆசை. நீங்கள் மாம்பழத்தை எடுத்துக் கொள்ளலாம். மீனா ஒளிரும் பழத்தை பறித்து அண்ணம்மாயிடம் ஓடிச் சென்றார். ஒன்றாக அவர்கள் ஒரு பெரிய பானையில் மாம்பழ பாயசம் செய்து சுந்தரவனில் உள்ள அனைத்து குழந்தைகளுடனும் பகிர்ந்து கொண்டனர். அன்று முதல் மீனாவுக்கு ஒரு மந்திர இதயம் இருப்பதாக கிராமத்தினர் நம்பினர். மற்றும் சிந்து, அடுத்த முறை அவன் தன் கிண்ணத்தை நக்கி, பறக்கும் பசுவை விரும்புகிறேன் என்றான். அனைவரும் சிரித்தனர். மேஜிக் மாமரம் புன்னகைப்பது போல் காற்றில் மெதுவாக அசைந்தது. கதை கருத்து: கருணையால் உருவாக்கப்பட்ட ஆசைகள் எல்லாம் மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம்.